ஏய் முன்னேறி வர சொன்னா உன்னை பார்த்தாலே அவன் வெறியாயிரான். ஐயோ இன்னைக்கு ரக்ஷா பந்தன் கை நீட்டு. எதுக்கு? என் 2 கையும் உடம்புல ஒட்டி இருக்கிறது பிடிக்கல உனக்கு? அப்படினா நீ கயிறு கட்டி விட்டனா என் 2 கையை கட் பண்ணிடுவான். நீ பேசாம எகிரு. ஏதாவது கருத்து சொல்லிக்கிட்டே இரு. கருத்து சொல்றேனா? அண்ணா ஏய் இங்க எதுக்கடி வந்த? எத்தனை தடவை சொல்றது? வெளியே போ. அண்ணா இன்னைக்கு ரக்ஷா பந்தன்னா. ஓஹோ உங்க அப்பா சொல்லி அமிச்சானா? தபார் எங்க அம்மாக்கு தாலி கட்டி ஏமாத்தின மாதிரி இல்ல எனக்கு ராக்கி கட்டி ஏமாத்துறது. ஒவ்வொரு வருஷமும் இதே வேலையா போச்சு. பிச்சைக்காரனை கூட ஒரு தடவை துப்பி அனுப்பிட்டா மறுபடியும் அந்த பக்கம் வரமாட்டான். ஏண்டி உனக்கு நானும் ரோஷம் மான மரியாதை எதுவும் இல்லையா? எப்படி இருக்கும்? அவன் பொண்ணு தானே. அண்ணா என்ன அப்படி பேசி இருக்க கூடாது. செவுல உன்னை அரைஞ்சு ஓடுறீங்க இருந்து துரத்தி இருக்கணும். அதுக்கு நான் உன்னை தொடணும் இல்ல, அது அசிங்கண்டி எனக்கு. ஏய் இவளை வெளியே அனுப்புறியா இல்ல உன்னையும் சேர்த்து துரத்தி விடுவா? கதவை திறந்து வச்சா கண்ட கண்ட நாய்களா உள்ள வருது. போடி வெளியே. இப்படி வா. வாங்குறல்ல வருஷம் வருஷம் வந்து நீ அழுதுட்டு தான் போற. அவன் தான் வேணுங்கிறத நீ விட மாட்டேங்கிற, நீ வேணாங்கிறத அவன் விட மாட்டேங்கிறான். எனக்கு என்னவோ நீங்க 2 பேரும் இந்த ஜென்மத்துல சேருவீங்கன்னு தோணல. சொன்னா கேளு, நீ கிளம்பு. எனக்கு வர கோவத்துக்கு இவனை பசிக்குது, முதல்ல சாப்பிடுவோம்.